திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் தொடர்புடைய சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது நடவடிக்கையை தவிர்க்க முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தபோது கோவில் நிர்வாகம் தரப்பில் இடையிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கோவிலுக்கு சொந்தமான மதிப்புமிக்க நிலம் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் சார் பதிவாளருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி மனுதாரர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு நிபந்தனைகளுடன் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். வழக்கின் போது நீதிபதி முக்கியமான சில கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தில் ஆவண எண் ஒதுக்குவதை தவிர மற்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அப்போதைய சார் பதிவாளர் பாலசுந்தரா ஜூலை 3ஆம் தேதிக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் பதிவான ஆவணங்கள் மூலம் தெரிய வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாலசுந்தர் விடுப்பில் சென்ற பிறகு பொறுப்பு சார் பதிவாளராக பொறுப்பேற்ற ஜஸ்டின் மணிகண்டன் ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட ஆவணத்திற்கு ஆவண எண்ணை ஒதுக்கி மீதமிருந்த நிர்வாக பணிகளை மட்டுமே நிறைவு செய்துள்ளதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த வழக்கில் ஒரே நபர் மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது என்றும் சம்பவத்தில் யார் யார் என்னவென்று பொறுப்புகளை வகித்துள்ளனர் என்பதை விசாரணை அதிகாரி முழுமையாக ஆய்வு செய்து உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், விசாரணை அதிகாரி அழைக்கும் போது ஆஜராக வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது.